ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஓடுற வாழ்க்கையிலே நேற்றிரவு படைக்கு சென்று நமக்கு தேவன் நல்ல ஐம்பதத்தை கொடுத்து காலை கட்டி எழுப்பினார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த குடும்பத்துடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறீர்கள். கத்தால் கேட்டு ஆசீர்வாதம் சந்தோஷப்படுவார். பிரார்த்தனை செய்வோம். பரலோக பிதாவே, தர்மியான மதியான வேலை கஷ்டத்தோடும் இந்த குடும்பத்துடைய ஆராதனை இந்த ஜெப நேரத்தில் ஆசிரியர் 30 நிமிடம் நலவற்ற பிரசனம் காணப்படும். பாடுகிற பாடல், ஆராதனை, செய்தி, ஜெப நேரம் ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர், நம்முடைய தேவன் மனதுருக்கம் உள்ளவர், நம்முடைய தேவன் காருண்ய கர்த்தர். அவர் இறங்கினால் நமக்கு அற்புதம், அவர் இறங்கினால் மாற்றும். ஒரு இறக்கத்துக்கு நெஞ்சுங்க, ஒரு இறக்கத்துக்கு வேண்டி நில்லுங்க. ஒரு அருமையான பாடல், இறக்க வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கொடுக்குற அருமையான பாடல். எல்லாரும் கை தட்டி பாடு. தேவன் இறக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும். இறக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும். இரக்கம் வைக்கும் தேவனாலே, கருணை வைக்கும் தேவனாலே, அன்பு வைக்கும் தேவனாலே, விளைய செய்ய தேவனாலே, அசைவாடும் தேவனாலே. அப்படின்னா கர்த்தரால எல்லாம் முடியும். அது வேற வேற பேர் இருக்கிறாங்க. கருணை செய்யும் தேவன்,
அன்பு செய்யும் தேவன், அசைவாடும் ஆவி, விளைய செய்கிற தேவன். அப்போ எல்லாமே கர்த்தராக முடியும். நாம் அவரை சார்ந்து அவரை தொழுது கொண்டு அவரை துதிக்கும் போது அவரால் எல்லாம் நடக்கும். கையில ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா ஒரு அடி பாடுவோம். இறக்க செய்யும் தேவனை பாடிட்டு ஜம்பல் ஜம்படி பாடும். விளைய செய்ய தேவனாலே, கருணை செய்ய தேவனாலே, அசைவார் தேவனாலே, அன்பு செய்ய தேவனாலே. அவர்தான் அன்பு, அவர்தான் கருணை, அவர்தான் அசைவாடுகிறவர்களே, அவரால் எல்லாம் நடக்கும். இறக்க ஒரு அடி பாடி நமக்கு ஆராதிப்போம். அன்பு செய்யும் தேவன், கருணை செய்யும் தேவன், அசைவாடும் தேவன், விளைய செய்கிற தேவன், இறக்கம் வைக்கும் தேவனை கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். தேவன் நம்ம நடத்தின எல்லா பாதைகளுக்காக கர்த்தர் கொடுத்த சுகம் தேதி 25 மே மாதம் 25 நாட்கள் தேவன் நம்மை நடத்தினார். காத்தார், சுமந்தார், தப்புவித்தார், ஜபத்தை கேட்டார், தீங்கு நாட்டையும் அழைத்துக் கொண்டு அந்த கொரோனா தொற்று நம்மளை தொடாமல் பாதுகாத்தார். கர்த்தர் நடத்தின எல்லா நாடும் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாய் தந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்னவர். கைத்தட்டி பாடி கர்த்தர் மையப்படுத்தும். கர்த்தர் நல்லவர், மிகவும் நல்லவர். அவரை போல நல்ல தேவன் ஒருவர் இந்த பூமியிலே கிடையாது. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறவர், தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்கிறவர், தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன், நல்ல தேவன். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். சந்தோஷமா கைத்தட்டி பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். சேர்ந்து நம் துதிப்போம்.
ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். நானே தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். நானே துதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரிந்த நாமங்களெல்லாம் சொல்லுங்க. யெகோவா ஈரே ஸ்தோத்திரம், யெகோவா ஷாலமே ஸ்தோத்திரம், யெகோவா ஷம்மாவே ஸ்தோத்திரம், யெகோவா நிஸ்ரியே ஸ்தோத்திரம், யெகோவா ராப்பாவே ஸ்தோத்திரம், யெகோவாவே ஸ்தோத்திரம், யெகோவாவே ஸ்தோத்திரம், காதுலகிறவரே ஸ்தோத்திரம், நீதிக்கிறவரே ஸ்தோத்திரம், தூக்கியவரே ஸ்தோத்திரம், அதிசயமே ஸ்தோத்திரம், ஆரோக்கியமே ஸ்தோத்திரம், நல்லவரே ஸ்தோத்திரம், பிதாவே ஸ்தோத்திரம், பிரபுவானவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே பரிசுத்தரே ஸ்தோத்திரம், கோட்டையே ஸ்தோத்திரம், குருவே ஸ்தோத்திரம், தாயமே ஸ்தோத்திரம், கைவிடாதவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஏதுவானவரே ஸ்தோத்திரம், யாரபிள்ளை நடத்துகிறவரே ஸ்தோத்திரம், பாதுகாக்கிறவரே ஸ்தோத்திரம், உயர்த்துகிறவரே ஸ்தோத்திரம், போஷிக்கிறவரே ஸ்தோத்திரம், பராமரிக்கிறவரே ஸ்தோத்திரம், எழுதுகிறவரே ஸ்தோத்திரம், பேசுகிறவரே ஸ்தோத்திரம், கலக்கிறவரே ஸ்தோத்திரம், நன்மை நாயகரே ஸ்தோத்திரம், அதிசயமே ஸ்தோத்திரம், கைவிடாதவரே ஸ்தோத்திரம், கண்மலையே ஸ்தோத்திரம், கேடகமே ஸ்தோத்திரம், திருகமே ஸ்தோத்திரம், கத்தியமே ஸ்தோத்திரம், அற்புதமே ஸ்தோத்திரம். அவர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி. சாரோனின் ரோஜா, நம்முடைய தேவன் பள்ளத்தாக்குகளின் தேவன், நம்முடைய தேவன் பள்ளத்தாக்குகளின் தேவன், நம்முடைய பள்ளத்தாக்குகளிலே நம்முடைய கொண்டு போய் நம்ம நடத்துகிற தேவன், நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன், செழிக்க பண்ணுகிற தேவன், குறையோடு காப்பாற்றுகிற தேவன், தப்புவிக்கிற தேவன், போஷிக்கிற தேவன், பள்ளத்தாக்கு தேவன். அவர் சாரோனின் ரோஜா. அல்லேலூயா. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசுவே பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசுவே பிரியமே. உம்மிலே இருந்தவர் சீக்கிரம் வருகிறார். எல்லாரும் சேர்ந்து தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்தியாவை ரட்சிக்கும்படியாக, இந்திய தேசத்தில் விடுதலைக்கும்படியாக, பாவிகள் மனம் திரும்பும்படியாக, ஒரு எழுப்புதல் வரும்படியாக, கொரோனா தொற்று அழிக்கப்படும்படியாக, இதன் வர பின்விளைவுகள் தேசத்தை தாக்காமல் இருக்கும்படியாக ஒரு பெரிய எழுப்புதல் ஆண்டவர் தேசத்தை கொடுக்க. என்னுடைய மனைவி சிஸ்டர் வேர்ஜினியா ஐஸ்வராஜ் அவர்கள் இன்னைக்கு தேசத்துக்காக ஜெபம் பண்ணார். கர்த்தர் தான் மனம் இறங்கி தேசத்தில் சகோதரி ஜெபம் பண்றார்கள். அருமையான முடிவுகளை காமிக்கிறோம். இந்திய தேசத்துக்காக ஒரு விசைக்கூட உங்கள் சமூகத்தில் ஒரு ரட்சா நீர் ஆண்டவரே இணைத்தள்ள முடியாத தேசத்துக்காக ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். எல்லா துஷ்ட கிரியைகள் வெளியேறும்படியா ஜெபிக்கிறேன். பாவ கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த தேசத்தில் வெளியேறும்படியா ஜெபிக்கிறேன். குடியவரின் ஆவிகள் வெளியேறுவதாக ஆண்டவரே. விபச்சார வேஸ்தன ஆவிகள், கற்பழிப்புகள், பலாத்காரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியா ஜெபிக்கிறேன். இந்த துஷ்ட கிரியைகள் அழிக்கப்படுவதாக தருவீராக, ஆசீர்வதிப்பீராக.
முடியாது ஜெபிக்கிறேன். எல்லா துறைகளிலும் ஒரு ஆசீர்வாதத்தை பெருக்கத்தை தருவீராக. நீர்வளம் நிலவளம் பொருந்திய ஒரு நாடா இருக்க தேவன் கிருபை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தற்போது நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த கொரோனாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் ஆண்டவரே அதை எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பரவாதபடி ரத்தத்தை ஊற்றுவீராக. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பாதிக்கப்பட்ட பிள்ளைகளா சீக்கிரமாய் சுகமடைய, இந்த தழும்புகளால் குணமடைய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த தொற்று மேலும் பரவாதபடி ஆண்டவரே நீர் தடை பண்ணுவீராக. வேலை அடைக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்கள் ஜெபங்களை கேட்டு அப்படி ஆசைக்கிறபடி நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு இந்தியாவை ரட்சித்து தேசத்தை எழுப்புகிற ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே. நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்தன் நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மாணவர்களே, இப்போது நம்ம விஷயம் காட்டுகிறது செய்தியை வழங்கி நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் போடுகிற வாழ்த்துகிறேன். இயேசு மிகவும் நல்லவர். காலையிலே நான் ஜெபிக்கும் பொழுது நான் ஒரு அருமையான வசனத்தை காண்பித்தார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தின் பின்பகுதி. Book of Isaiah chapter 14 verse 1 back portion. கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்தில் தாபரிக்க பண்ணுவார், குடியிருக்க பண்ணுவார், சந்தோஷமா இருக்க பண்ணுவார். அதுக்கு முன்னாடி என்ன சொல்றான்? யாக்கோபுக்கு இறங்கி இஸ்ரவேலை தெரிந்து கொண்டு. அந்த இறங்கி என்ற வார்த்தை என்ன ரொம்ப தொட்டது. காலை நான் பைபிள் படிக்கும்போது அந்த போர்ஷன் தொட்டது. நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர், நம்முடைய தேவன் மனதிற்கும் உள்ளவர், நம்முடைய தேவன் கருணை கத்த. ஆகவேதான் இறக்கம் வைக்க தேவனால பார்க்க பண்ணேன். அவர் இரக்கம் உள்ள தேவன், அன்பு நிறைந்த தேவன். அவர் சொல்றாரு, நான் யாக்கோபுக்கு இறங்கி இறக்கத்தை வெளிப்படுத்துவேன். நாம் யாக்கோபு என்று சொன்னால் ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகள் என்று பொருள்படும், ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் என்று பொருள்படும், தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் என்று பொருள்படும். ஆண்டவர் சொல்றாரு, நீ யாக்கோபு அல்லவா, நீ தெரிந்து கொள்ள இஸ்ரவேல் அல்லவா. உனக்கு ஆண்டவர் சொல்றாரு, இறங்கி உங்க தேசத்தில் உங்களை தாபரிக்க பண்ணுவேன், உங்க தேசம் உங்களை சந்தோஷமா இருக்க பண்ணுவேன். நான் இறக்கம் உள்ள தேவன் கர்த்தர் சொல்லுதா. ஆகவே அருமையான தேவன் யார் இறங்குறாங்களையோ கர்த்தர் இறங்கி நம்மை ஆசீர்வதிப்பார். செய்தி தலைப்பு கர்த்தர் இறக்கம் வைத்தாலே கிடக்கும் ஆசீர்வாதம் என்ன? அதே அதிகாரத்துல ஒரு 3 ஆசீர்வாதத்துக்கு சுருக்கமா சொல்லி ஜெபம் பண்ற பாருங்க. முதலாவதாக 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பின்பகுதி படிங்க. 2ஆம் வசனம் பின்பகுதி. இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். அதாவது இந்த யாக்கோபு இஸ்ரவேல் என்ன பிளஸிங் பண்ணா, யார் உன்னை ஒடுக்கினாலோ, யார் உன்னை வேலைக்கார நடத்தினாலோ, யார் உன்னை துன்பப்படுத்தணும் அவங்கள ஆளுகை பண்ண வைப்பேன். முதலாவதாக கர்த்தர் இறங்கினா கிடைக்க முதல் ஆசீர்வாதம் ஆளுகை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அத்தாரிட்டி, அதிகாரம். நான் சொல்றேன், நீ இஸ்ரவேலா இருப்பாய் என்று சொன்னால், நீ யாக்கோபின் குடும்பமா இருப்பாய் என்று சொன்னால், தேவன் உனக்கு இறங்கி மனதிற்கு முதல் ஆசீர்வாதம் ஆளுகை. எல்லாத்துக்கும் கர்த்தருக்கு ஆளுகை கொடுத்திருக்கிறார். பாவத்தின் மீது ஆளுகை, சாபத்தின் மீது ஆளுகை, வியாதியின் மீது ஆளுகை, பிசாசு கிரியை மீது ஆளுகை, சர்வத்தின் வல்லமை மீது ஆளுகை, விக்கிரகத்தின் ஆளுமை மீது ஆளுகை. தேவன் எல்லாவற்றும் ஆளுகையை கொடுத்திருக்கிறார். நீங்க ஆதாயம் கர்த்தர் பிளஸ் பெறுவதாக சொன்னாங்க. நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், ஆளுகை பண்ணுங்க. அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சர்வங்களை தேர்ந்து விதிப்பி அதை ஒண்ணு உங்களை சேதப்படுத்தாது அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறார். அதிகாரமுள்ள தேவன். முதல் குறிப்பு, கர்த்தர் இறங்கினால் நமக்கு ஆளுகை என்ற ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இரண்டாவதாக 3ஆம் வசனம். கர்த்தர் உன் துக்கத்தையும்
சொல்றார் இஸ்ரவேலை பற்றி உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணுவார். எதெல்லாம் நீக்குவாரா? துக்கம், தத்தளிப்பு, அடிமைத்தனம். இது மூணையும் சேர்த்து நான் ஒரு அடைமொழி பயம் சொல்ல விரும்புகிறேன். துக்கம் வந்துட்டா ஒரு பயம் வந்துடும், தத்தளிப்பு வந்தா ஒரு பயம் வந்துடும், அடிமைத்தனத்துல அடிமையா இருந்தா பயப்படுவான், கை கட்டினே இருப்பான். இது மூணையும் சேர்த்து பயம் சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது குறிப்பு, கர்த்தர் இறக்க வைத்தால் பயம் நம்ம விட்டு நீங்கும். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயா? ஏதோ ஒரு சம்பவத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயா? அல்லது ஏதோ ஒரு காரியம் நடக்க போது யாரோ சொல்லி பயந்து கொண்டிருக்கிறாயா? பயப்படாதே. இந்த கொரோனா தொற்று திரும்பி அங்கேயும் பரவி கொள்ளுதே, நம்ம வீட்டுக்குள்ள வந்துருமா, நம்ம எல்லைக்குள் வந்துருமா, பயப்படுகிறாயா? அல்லது இந்த கொரோனா வியாதிக்கு பிறகு வரப்படுற விளைவுகள், பஞ்சம், நெருக்கம், இல்லாம வருமானம் நமக்கு சேதம் உண்டாக்க பயப்படுறாயா? ஆவியார் சொல்ற இரண்டாவது, அந்த துக்கம், அந்த தத்தளிப்பு, அடிமைத்தனத்தை நீக்கி இளையப்பார பண்ணுவே சொல்வதே ஒரே அடைமொழி கொடுக்கிறது, பயத்தை கர்த்தர் நீக்குவார். சோ நம்பர் 1, ஆளுகை தருவார். நம்பர் 2, பயத்தை நீக்குவார். கடைசியாக 5ஆம் வசனம் படிங்க. 14 5ஆம் வசனம். கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும், என்ன சொல்ல பாருங்க, துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவரின் செங்கோலையும் முறித்து போட்டார். அந்த முறித்து போட்டார் துஷ்டரின் தண்டாயுதம் சத்துருவின் கிரியை சொல்ல விரும்புகிறேன். 3வது, சத்துருவின் வல்லமையும் சத்துருவின் கிரியைகளையும் முறித்து போடுவார். சத்துரு உண்டு, பொல்லாத ஆவிகள் உண்டு, துஷ்ட ஆவிகள் உண்டு, விக்கிரகத்தின் ஆவிகள் உண்டு. ஆங்காங்கே உங்க பிராந்தியத்தில் கிரியை செய்கிற வானமரத்தில் பொல்லாத ஆவி உண்டு. அதையெல்லாம் ஆண்டவர் இறக்க வைக்கும் போது, தேவன் இறங்கும் பொழுது அவைகளை கர்த்தர் முறித்து போடுவார், அவைகளை கர்த்தர் செயலிழந்து போக செய்வார். சோ 3வது குறிப்பு, சத்துருவின் கிரியைகளையும் சத்துருவின் வல்லமையும் கர்த்தர் முறித்து போடுவார். நான் சொல்ற சிம்பிளா, அவருடைய இரக்கத்தை மாத்திரம் கெஞ்சிங்க. ஆண்டவரே, என் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு இரக்கமாயிரும் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு. ஆனா இரக்கம் உள்ள தேவனாம், யாக்கோபுக்கு இறங்குவாராம். அவர் இறங்கி தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் பிள்ளைகளை தாபரிக்கப்படுகிறவர், உங்களை குடியிருக்க பண்ணுகிறவர், சந்தோஷமா இருக்கப்படுகிறவர். உங்கள் இறுதியை கலங்க வேண்டாம். அது இறக்கத்தை டெய்லி ஒரு ரகசிய கட்டத்தில் வருகிற டெய்லி காலை ஜெபம் பண்ணுவது இறக்கத்துக்கு மன்னான் ரட்சகா இறங்கும், தெய்வமே எனக்கு இறங்கும், இன்னைக்கு எனக்கு இறங்கும் ஆண்டவர். நீங்க இறக்கத்துக்கு கெஞ்ச 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 அவர் இறக்கம் இறங்கி வரும் பொழுது, முதலாவது ஆளுகை, 2வது பயத்தை நீக்குவார், 3வது சத்துருவின் கிரிகளை முறித்து போடுவார். நான் சொல்றேன், அவர் இரக்கமுள்ள தேவன். நீங்க புதிய ஏற்பாடுல யாரெல்லாம் இயேசு ஊழியம் பண்ணும்போது இரக்கத்துக்கு மன்றானாலோ கர்த்தர் உடனே இறங்கி அவருக்கு அற்புதம் செய்தாரு, ஆசீர்வதித்தாரு. ரொம்ப இரக்கமுள்ள தேவன். ஒரு விஷயம், அந்த இரக்கம் வைக்க தேவனால பாடுவோமா? ஜப்பனி பாடுறோம். இறக்கும் தெரிக்கும் தேவனால எல்லாம் கூடும், வெளியே செய்ய தேவன் எல்லாம் கூடும், அன்பு செய்ய தேவனால கூடும், கருணை செய்ய கூடும். அந்த வார்த்தை மாத்திரம் கருணை. நல்லா கவனிங்க, நான் சொல்ற வார்த்தைய கருணை, அன்பு, வெளியே செய்கிற தேவன். அவரால் எல்லாம் முடியும். கை தட்டி பாடி நம்ம அப்படி ஜெபம் பண்ண போறோம். இரக்கம் வைக்கும் தேவனாலே, இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கைகூடும், எனக்கு எல்லாமே கைகூடும். இரக்கம் வைக்கும், இரக்கம் வைக்கும் தேவனாலே, இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கைகூடும், எனக்கு எல்லாமே கைகூடும்.
நீ இஸ்ரவேல் குடும்பத்தார் கர்த்தருடைய இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அவர் இறங்கி உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் இறங்கும்போது ஆளுகை, அவர் இறங்கும்போது பயத்தை நீக்குவார். அவர் இறங்கும் சத்துருக்களை முறித்து போடுவார். அவர் இறக்கமுள்ள தேவன். ஜெபம் மூலமா நானும் என் தம்பியும் இணைந்து ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பரலோக பிதா, இயேசுவின் நாமத்தினால் இந்த அருமையான மதியாவது நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கமுள்ள தேவனை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இறங்கி அவருடைய பயத்தை நீக்கும்படியாக இறங்கி அவருக்கு ஆளுகை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இறங்கி சத்துருக்களை அழித்து போடும்படியாக இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே, கருணை தெய்வமே, இரக்கம் உள்ளவரே, அன்பு தெய்வமே, காருண்யமே, இறங்கு, அசைவாடுகிறவரே, இறங்கு, இரக்கம் வைக்கிறவரே, விளைய செய்கிறவரே, நீர் இறங்கி இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து மகிழும். நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். தேவைகளை சந்தியும். ஜெப குறிப்புக்கு மதுத்தாரும். விருப்பத்தை நிறைவேற்றும். பஞ்ச காலத்தை தேவைகளை சந்தியும். இயல்பு நிலை வரட்டும். வருமானத்துக்கு வழி உண்டாகட்டும். கொள்ளை நோய் அழிக்கப்படட்டும். தேசத்தில் எழுப்ப நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஒரு குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும். பிள்ளைகள் பிரகாசிக்கட்டும். அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கணவர் மனைவி ஆசீர்வதியும். குடும்ப உறவுகளை சமாதானம் இருக்கட்டும். கணவன் மனைவி உறவுகளை கை வைக்கிற சாத்தானின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு போவதாக. பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து பிள்ளைகள் படித்து எதிர்கால பிரகாசிக்க பண்ணுவீராக. தொழிலை ஆசீர்வதியும். மனதுருகும். இறங்கி ஆளுகை தந்து பயத்தை நீக்கி சத்துருவை அழித்து மகிழ பண்ண நான் ஜெபிக்கிறேன். கொரோனா தொற்று கிருமிகள் அழிக்கப்பட்டு போவதாக. இயல்பு நிலை உண்டாகட்டும். ஆலயங்கள் சீக்கிரமாய் திறக்கப்படட்டும். தேசத்தில் எழுப்பது வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையும் கிருபையும் பரிசுத்த அனுக்கிரகம் ஆசீர்வாதம் வழி நடத்தும். இன்றும் இன்று சதா காலமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஊழியத்தோடு ஒவ்வொருவருக்கு கடவுள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். பிரியமானவர்களே, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நாளை மாலை 7 மணிக்கு அற்புத இரவு என் ஆராதனை செய்து டைரக்டர் சர்ச்சிலிருந்து நேரலையில் உங்களை சந்திப்போம். ஜீசஸ் கப்பூர் யூடியூபிலும் இத்தனை பேஸ்புக் மூலம் சந்திக்கலாம். நாங்கள் பகலும் ஜெபம் பண்ணி ஆயத்தப்பட்டு வருவோம். அதுவே நாளை மாலை நீங்க ஆயத்தப்பட்டு அன்பா கேட்டு நாளை மதியம் குடும்ப துதியாக நடைபெறும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless.